காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். 4% ஆண்டு வட்டி விகிதத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு 5000க்கு ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் ஆண்டிற்கு 2 முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டுலேயுமே போடணும். அப்புறம் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் போகணும். இப்படி பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா A is equal to P into 1 plus R by 100 to the power n தான் ஃபார்முலா. இதே ஒருவேளை n ஃப்ராக்ஷனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். n வந்து A B by C அப்படின்னு இருந்தால் ஃபார்முலா என்னவா சேஞ்ச் ஆகும்னா P into 1 plus R by 100 to the power A 1 plus B by C into R by 100 இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இன்னொன்று இது வந்து காம்பவுண்டட் ஆனுவலி. ஓகேவா? காம்பவுண்டட் ஆனுவலி. இதே காம்பவுண்டட் ஆஃப் எலினா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டட் ஆஃப் எலிக் ஃபார்முலா நமக்கு A is equal to P into 1 plus R by 200 to the power n. ஓகேவா? இதுதான் இதுக்கு ஃபார்முலா. ஓகே, இப்போ ரெண்டுலேயுமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே P வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5000. R எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா R வந்துட்டு 4 by 100. இங்கே A வந்து 1.5 years அப்படின்னும் போது A வந்து 1. B by C வந்து half into 100 divided by 100. ஸோ சிம்பிளை பண்ணுங்கள். இது 5000, இது 104 by 100ன்னு வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா 102 by 100ன்னு வரும். இந்த 2 0 கேன்சல் பண்ணலாம். இங்கே பண்ணிங்கன்னா 2. இப்போது 104 into 51ன்னு வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5304ன்னு வரும். இது A. இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் அசலில் கழிச்சிட்டிங்கன்னா 304. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1. ஓகேவா? இதே மாதிரி இங்கே ஃபைன் பண்ணலாம். இங்கே P வந்து 5000, R வந்து 4 by 200, n வந்து 3 by 2. ஓகேவா? 2 கேன்சல் ஆயிரும். இப்போ 5000 இது 1 by 8ன்னு வருமா? சரி, 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 15 வரும். அப்போ 51 by 50 ஹோல் கியூப். அப்போ 5000 51 into 51 into 51 divided by 50 into 50 into 50. இந்த 3 0மே கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 5மே கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5306.04ன்னு வருது. ஓகேவா? இது A. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா இதில் 5000 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 306.04. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2. இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ பார்த்தாவே தெரியுது டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.04. ஸோ இதுதான் கேட்குறாங்க. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.04. ஓகேவா?